வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய கவலை, அந்த அடிவயிற்று தொப்பை. கை காலெல்லாம் ஒல்லியா தான் இருக்கும், ஆனா இந்த அடிவயிறு மட்டும் டயர் மாதிரி துருத்திக்கிட்டு வந்து நிக்கும். எவ்வளவோ எக்ஸசைஸ் பண்றேன், ஆனா இது மட்டும் குறையவே மாட்டேங்குதேன்னு நீங்க நினைக்கலாம். உண்மைய சொல்லப்போனா, இது வெறும் பார்க்கறதுக்கு அழகா இல்லைங்கிறது மட்டும் விஷயம் கிடையாது. இது உங்க உடம்பு உள்ளுக்குள்ள கொடுக்கிற ஒரு ஆரோக்கிய எச்சரிக்கை. நம்ம உடம்புல 2 விதமான கொழுப்பு இருக்கு. சப்கியூட்டேனியஸ் ஃபேட், இது தோலுக்கு அடியில இருக்கிறது, இத கிள்ளி பார்க்க முடியும். விசரல் ஃபேட், இதுதான் ரொம்ப டேஞ்சர். இது நம்ம கல்லீரல், குடல்னு உள்ள இருக்கிற உறுப்புகளை சுத்தி படிகிற கொழுப்பு. இந்த அடிவயிற்று தொப்பை குறைய மாட்டேங்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்க ஜிம்முக்கு போகாதது மட்டும் இல்ல, உங்க உடம்புக்குள்ள நடக்கிற சில பயாலாஜிக்கல் மாற்றங்கள். வெளியில இருக்கிற சதைய மட்டும் குறைக்கணும்னு நினைக்காம உள்ளுக்குள்ள எதை சரி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இதை ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஏன் இந்த தொப்பை வருது? அந்த சீக்ரெட் காரணங்கள். நம்ம உடம்பு ஒரு மெஷின் மாதிரி. அதுல சுரக்கிற ஹார்மோன்கள் தான் நம்ம உடம்பு எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணுது. அடிவயித்துல கொழுப்பு சேர்றதுக்கு பின்னாடி 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1. ஈஸ்ட்ரோஜன், பெண்களின் பாதுகாப்பு ஹார்மோன். பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். ஆனா வயசாகும் போதோ அல்லது மெனோபாஸ் நெருங்கும் போதோ இந்த ஹார்மோன் அளவு குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம உடம்பு ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கும். ஹார்மோன் குறையுதே, உடம்ப பாதுகாக்கணும்னு நினைச்சு கொழுப்பை அடி வயித்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது ஒரு விதமான புரொடெக்டிவ் மெக்கானிசம். 2. பிரசவத்திற்கு பிந்தைய தளர்வு, போஸ்ட் பிரெக்னன்சி லாக்சிட்டி. கர்ப்ப காலத்துல ஒரு குழந்தைய தாங்கிறதுக்காக நம்ம அடிவயிற்று தசைகள் ரப்பர் மாதிரி நல்லா விரிவடையும். குழந்தை பிறந்த அப்புறம் அந்த தசைகள் தானாவி சுருங்கணும். ஆனா பல நேரங்கள்ல அந்த தசைகள் பழைய நிலைக்கு வராம தளர்ந்து போயிடும். டயாஸ்டசிஸ் ரெக்டை, இதனால வயிறு முன்னோக்கி தள்ளிக்கிட்டு தெரியும். 3. கார்டிசால், அந்த ஸ்ட்ரெஸ் வில்லன். நீங்க ரொம்ப டென்ஷனா இருந்தா உடம்புல கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோனோட வேலையே என்ன தெரியுமா? உடம்புல மத்த இடத்துல இருக்கிற கொழுப்பை எல்லாம் கொண்டு வந்து அடிவயித்துல டெபாசிட் பண்றது தான். அதனாலதான் நிம்மதியா தூங்கி மனசை ரிலாக்ஸா வச்சாலே பாதி தொப்பை தானா குறைஞ்சிடும்னு சொல்றாங்க. 4. உள் உறுப்பு கழிவுகள், டாக்ஸின் அக்யூமுலேஷன். நம்ம சாப்பிடுற சாப்பாடு சரியா ஜீரணமாகாமலோ அல்லது உடம்புல கழிவுகள் வெளியேறாம தேங்கி நின்னாலோ அது வீக்கத்தை உண்டாக்கும். இதனால வயிறு எப்பவும் உப்பசமா பெருசா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். முக்கியமான விஷயம், உங்க மெட்டபாலிசத்தை நீங்க சரியான முறையில தூண்டி விட்டாலே போதும், இந்த பிடிவாதமான கொழுப்பை உங்க உடம்பு தானாவே எரிக்க ஆரம்பிச்சிடும். இதையெல்லாம் எப்படி குறைக்கலாம்? அதுக்கான உணவுகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்னென்னு நான் உங்களுக்கு விவரிக்கட்டுமா? தீர்வு 1. மெட்டபாலிசத்தை ஜெட் வேகத்தில் தூண்டும் மேஜிக் பானம், தி மிரக்கிள் மெட்டபாலிசம் பூஸ்டர். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அடுப்பு சரியா எரிஞ்சாதான் சமையல் நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம உடம்பும். நம்ம சாப்பிடுற சாப்பாட்ட எனர்ஜியா மாத்துற அந்த மெட்டபாலிசம் அல்லது வளர்சிதை மாற்றம் சரியா இருந்தாதான் உடம்புல கொழுப்பு தங்காம எரிக்கப்படும். குறிப்பா அந்த பிடிவாதமான அடிவயிற்று கொழுப்பை கரைக்க ஒரு சூப்பர் மிரக்கிள் ட்ரிங்க் இருக்கு. இதை எப்படி தயார் செய்வது? ரொம்ப சிம்பிள். உங்க கிச்சன்ல இருக்கிற 3 விஷயங்கள் தான். 3 பெரிய நெல்லிக்காய், கொட்டை நீக்கியது, 1 இன்ச் அளவு இஞ்சி, 1 கைப்பிடி கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்கோங்க. அப்புறம் அதை வடிகட்டி தேவைப்பட்டா 1 ஸ்பூன் தேன் அல்லது 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இதை தினமும் காலையில ஒரு ஹெல்த் சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு வெறும் வயித்துல குடிச்சு பாருங்க. இந்த பானம் எப்படி வேலை செய்யுது? தி சயின்ஸ் அண்ட் சினர்ஜி. ஏன் இந்த 3 பொருளை சேர்த்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க இதை விடாம குடிப்பீங்க. பொருட்கள்: உடம்புக்குள்ள நடக்கிற மேஜிக், பயாலாஜிக்கல் இம்பாக்ட். இதனால நமக்கென்ன லாபம்? ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட். நெல்லிக்காய், இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இன்சுலின் அளவை சீராக்கும். உதாரணத்துக்கு, நீங்க இனிப்பு சாப்பிட்டாலும் அது டக்குன்னு கொழுப்பா மாறாம தடுக்க இது உதவும். இஞ்சி, இது உடம்போட வெப்பத்தை லேசா உயர்த்தி கொழுப்பை எரிக்க உதவும்.
உதாரணத்துக்கு ஒரு வண்டிக்கு எப்படி ஆயில் முக்கியமோ அப்படி உங்க மெட்டபாலிசத்தை இது வேகப்படுத்தும். கருவேப்பிலை இது செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்தும். வயிறு எப்பவும் உப்பசமா இல்லாம நச்சுக்களை வெளியேத்தி வயித்தை குறைக்க உதவும். சின்ன டிப்ஸ், இந்த பானத்தை குடிச்ச உடனே உங்க உடம்பு ஒரு ஃபேட் பர்னிங் மோடுக்கு மாறிடும். அதாவது கொழுப்பை எரிக்கிறதுக்கான இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும்னு வெச்சுக்கோங்களேன். இப்ப மெட்டபாலிசத்தை ரெடி பண்ணிட்டோம். ஆனா உடம்புல அங்கங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற நச்சுக்களை எப்படி வெளியேத்துறது? அதை அடுத்ததா பார்க்கலாமா? தீர்வு 2. நாட்டுச் சுரைக்காய் ஜூஸ். அந்த நீர் வீக்கத்தை அடியோடு காலி பண்ணலாம். த வாட்டர் ரிட்டென்ஷன் பஸ்டர். ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க. நம்மள பல பேருக்கு அடி வயித்துல இருக்கிறது வெறும் கொழுப்பு மட்டும் கிடையாதுங்க. அது உடம்புல அங்கங்க தேங்கி இருக்கிற கெட்ட நீர் அல்லது நீர் வீக்கம், வாட்டர் ரிட்டென்ஷன். உதாரணத்துக்கு, சில நாள் காலையில எந்திரிக்கும் போது முகம் வீங்குன மாதிரி இருக்கும். இல்லனா கணுக்கால்ல சாக்ஸ் போட்ட தடம் அப்படியே ஆழமா பதியும். அதே மாதிரி தான் அடி வயித்துலயும் நீர் கோத்துக்கிட்டு வயிறு எப்பவும் உப்பசமா இருக்கும். இந்த நீர் வீக்கத்தை சரி பண்ணாலே ஒரே வாரத்துல உங்க வயிறு சட்டனு குறைஞ்சு ஃபிளாட் ஆகிடும். இதை எப்படி தயார் செய்யணும்? த ரைட் வே. நிறைய பேர் சுரைக்காயை பச்சையா அரைச்சி குடிப்பாங்க. ஆனா அது எல்லாருக்கும் செட் ஆகாது. சிலருக்கு சளி பிடிக்கும் அல்லது வயிறு வலி வரும். அதனால இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நல்ல நாட்டுச் சுரைக்காயை எடுத்து தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கோங்க. அதை தண்ணியில போட்டு வேக வைக்காம ஆவியில ஸ்டீமிங்ல ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. இட்லி பாத்திரத்துல வைக்கிற மாதிரி. இதனால அதுல இருக்கிற சத்துக்கள் வீணாகாது. வேக வைத்த துண்டுகளை மிக்சியில போட்டு அரைச்சு அதுல கொஞ்சமா மிளகுத்தூள் மற்றும் சீரகத்தூள் சேர்த்து ஒரு சூப் மாதிரி குடிங்க. இது எப்படி வேலை செய்யுது? Why it works? நேச்சுரல் டையூரெட்டிக். சுரைக்காய் உங்க உடம்புல இருக்கிற தேவையற்ற நச்சுக்களையும் அதிகப்படியான நீரையும் சிறுநீர் வழியா வெளியேற்றிடும். உதாரணத்துக்கு, ஒரு தேங்கி போன சாக்கடைய சுத்தம் செஞ்சா எப்படி இடம் பளிச்சுன்னு ஆகுமோ அப்படி உங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தி நீர் வீக்கத்தை குறைக்கும். மிளகு, சீரகம். மிளகு உங்க உடம்போட மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்ணும். சீரகம் ஜீரணத்தை சீராக்கி கேஸ் தொல்லையை நீக்கும். ரிசல்ட், இந்த சுரைக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கும்போது அந்த உப்புன மாதிரி இருக்கிற வயிறு மெதுவா அமுங்கி உங்க ஒரிஜினல் ஷேப் வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்தியாச்சு. ஆனா இந்த தொப்பை திரும்ப வராம இருக்கணும்னா நம்ம ஹார்மோன்களை சீராக்குறது ரொம்ப முக்கியம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? தீர்வு 3. கருஞ்சீரகம் டீ. ஹார்மோன்களை சீராக்கும் மேஜிக் பானம், த ஹார்மோனல் பேலன்சர். நம்ம என்னதான் டயட் இருந்தாலும் சிலருக்கு அந்த அடிவயித்து சதை மட்டும் பாறை மாதிரி அப்படியே இருக்கும். என்ன பண்ணினாலும் இது கரையவே மாட்டேங்குதேன்னு நீங்க நினைச்சா அதுக்கு காரணம் உங்க உடம்புல இருக்கிற ஹார்மோன் குளறுபடிகள் தான். குறிப்பா பெண்களுக்கு பிசிஓடி அல்லது பீரியட்ஸ் தள்ளி போறது போன்ற பிரச்சனைகள் இருந்தா அடிவயித்துல கொழுப்பு அடம் பிடிச்சு நிக்கும். இத சரி பண்ண இயற்கையிலேயே ஒரு வரப்பிரசாதம் இருக்கு. அதுதான் கருஞ்சீரகம். இத கொல்லும் நோயை தவிர மற்ற எல்லாவற்றையும் குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க. இதை எப்படி தயார் செய்யணும்? த பெர்ஃபெக்ட் ரெசிபி. வறுத்தல். முதல்ல கருஞ்சீரகத்தை ஒரு வாணலில போட்டு லேசா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பொடித்தல். ஆறின பிறகு அதை நைஸா பொடி பண்ணி ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டீ போடுதல். ஒரு கிளாஸ் தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு அதுல 1/2 ஸ்பூன் இந்த பொடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்புறம் அதை வடிகட்டி ஒரு டீ மாதிரி மெதுவா ரசிச்சு குடிங்க. ஏன் இது இவ்வளவு ஸ்பெஷல்? த லாஜிக்கல் ரீசன். ஹார்மோன் ரீசெட். இது பெண்களோட கருப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஹார்மோன்கள் சீரானாலே உங்க உடம்பு தேவையில்லாத கொழுப்பு எது, எனர்ஜி எதுன்னு பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, ஒரு குழப்பமான ஆபீஸ்ல வேலையே நடக்காது. ஆனா ஒரு நல்ல மேனேஜர் வந்தா எல்லாம் சரியாயிடும்ல. அந்த மேனேஜர் வேலையத்தான் இந்த கருஞ்சீரகம் உங்க ஹார்மோன்களுக்கு செய்யும். பிடிவாதமான கொழுப்பு, ஸ்டபர்ன் ஃபேட். காலங்காலமா அடி வயித்துல தேங்கி போன அந்த பழைய கொழுப்பை உடைக்கிற சக்தி இதுக்கு உண்டு. தீர்வு 4. சுண்டைக்காய். உங்க வயிற்றை சுத்தம் செய்யும் நேச்சுரல் ஸ்க்ரப்பர், த டைஜஸ்டிவ் சீக்ரெட்.
நாம என்னதான் சத்தான உணவுகளை சாப்பிட்டாலும் நம்ம குடல் அதாவது இன்டெஸ்டைன் சுத்தமா இல்லைனா அந்த சத்துக்கள் உடம்புல ஒட்டாது. பல பேருக்கு அடிவயிறு பெருசா தெரியறதுக்கு காரணம் கொழுப்பு மட்டும் இல்லைங்க, குடல்ல தேங்கி இருக்கிற மலக்கழிவுகளும் வாயு தொல்லையும் தான். இத சரி பண்ண நம்ம பாட்டிங்க காலத்துல இருந்தே ஒரு கைமருந்து இருக்கு. அதுதான் சுண்டைக்காய். இது பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் இத செய்யற வேலை ரொம்ப பெருசு. இதை எப்படி பயன்படுத்தணும்? த டேஸ்டி வே. சுண்டைக்காய் கொஞ்சம் கசப்பா இருக்கும், அதனால அப்படியே சாப்பிட முடியாது. இத சில வழிகள்ல உங்க உணவோட சேர்த்துக்கலாம். நெய்யில் வதக்குதல். பச்சை சுண்டைக்காய நசுக்கி கொஞ்சமா நெய்யில வதக்கி சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். நெய் சேர்க்கும்போது அதோட கசப்பு தன்மை குறைஞ்சு மருத்துவ குணம் கூடும். சுண்டைக்காய் வத்தல். பச்சைக்காய் கிடைக்காதவங்க கடையில கிடைக்கிற சுண்டைக்காய் வத்தல எண்ணெயில வறுத்து வாரத்துல 2 நாள் மோர் சாதத்தோட சேர்த்துக்கலாம். இது எப்படி வேலை செய்யுது? த இன்டர்னல் கிளென்சிங், குடல் சுத்திகரிப்பு. சுண்டைக்காய் ஒரு நேச்சுரல் டீவார்மிங் ஏஜென்ட் மாதிரி. இது குடல்ல இருக்கிற கிருமிகளையும் ரொம்ப நாளா வெளியேறாம தேங்கி இருக்கிற பழைய கழிவுகளையும் வெளியேற்ற உதவும். உதாரணத்துக்கு, ஒரு பைப்ல அடைப்பு இருந்தா தண்ணி தேங்கி நிக்கும்ல, அதே மாதிரி குடல்ல கழிவுகள் இருந்தா வயிறு உப்பிக்கிட்டே இருக்கும். அந்த பைப்பை கிளீன் பண்ற வேலை தான் இந்த சுண்டைக்காயோட வேலை. கேஸ் தொல்லைக்கு முற்றுப்புள்ளி. சாப்பிட்ட உடனே வயிறு புஸ்ஸுன்னு ஆகிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இது செரிமானத்தை வேகப்படுத்தி வயிறு உப்பசத்தை குறைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, குடல் சுத்தமானாலே உங்க அடிவயிற்று படுதி தானாவே உள்ள போய் தட்டையா மாற ஆரம்பிக்கும். இது ஒரு இன்டர்னல் சர்வீஸ் மாதிரி. சரி, இப்போ நாம பகல் முழுக்க பார்த்து பார்த்து சாப்பிடுறோம், பானங்கள் குடிக்கிறோம். ஆனா இந்த முயற்சிகள் எல்லாம் முழுமையா பலன் கொடுக்கணும்னா தூக்கத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும். தீர்வு 5. கடுக்காய் பொடி. உங்க உடம்ப ரீசெட் செய்யும் இரவு நேர மேஜிக். தி அல்டிமேட் நைட் டைம் டீடாக்ஸ். பகல் முழுக்க நாம மெட்டபாலிசத்தை தூண்டுறோம், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறோம். ஆனா இந்த எல்லா முயற்சிகளும் ஒரு முழு வடிவம் பெற்று உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பை நிஜமாவே எரிக்க ஆரம்பிக்கிறது நீங்க தூங்கும்போதுதான். தூங்கும்போது எப்படிங்க எடை குறையும்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் கடுக்காய் வேலை செய்யுது. கடுக்காய பெற்ற தாயை விட மேலானதுன்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. ஏன்னா தாய் கூட சில சமயம் சுவையான ஆனா உடம்புக்கு ஆகாத உணவுகளை கொடுத்துடுவாங்க. ஆனா கடுக்காய் உங்க உடம்புக்கு தேவையில்லாத கழிவுகளை துளியும் வச்சுக்காம வெளியேற்றிடும். இதை எப்படி எடுக்கணும்? தி பெட் டைம் ரிச்சுவல். இரவு சாப்பிட்டு முடிச்சப்புறம் தூங்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை செய்யணும். 1/2 ஸ்பூன் கடுக்காய் பொடியை எடுத்து 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிங்க. இதோட சுவை கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும், ஆனா போக போக பழகிடும். இது எப்படி வேலை செய்யுது? வை இட்ஸ் அ கேம் சேஞ்சர். நள்ளிரவு துப்புரவு பணி, நைட் டைம் டீடாக்ஸ். நீங்க நிம்மதியா தூங்கும்போது கடுக்காய் உங்க உடம்புக்குள்ள ஒரு கிளீனிங் மிஷின் மாதிரி வேலை செய்யும். ரத்தத்துல இருக்கிற நச்சுக்கள்ல இருந்து குடல்ல ஒட்டி இருக்கிற கழிவுகள் வரைக்கும் எல்லாத்தையும் காலையில வெளியேத்த தயார் பண்ணிடும். உதாரணத்துக்கு, ஒரு தியேட்டர்ல படம் முடிஞ்சதும் எல்லாரும் போனப்புறம் எப்படி மொத்தமா பெருக்கி சுத்தம் செய்வாங்களோ அப்படி உங்க சிஸ்டத்தை இது கிளீன் பண்ணும். ஆழ்ந்த தூக்கமும் கொழுப்பு எரிப்பும், டீப் ஸ்லீப் அண்ட் ஃபேட் பர்ன். கடுக்காய் உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு, நீங்க சரியா தூங்கலன்னா உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தொப்பை இன்னும் வளரும். ஆனா நல்லா தூங்கும்போது தான் உங்க உடம்பு ஃபேட் பர்னிங் மோடுக்கு போகும். வாழ்வியல் மாற்றங்கள். தொப்பையை நிரந்தரமாக விரட்ட சில சீக்ரெட் பழக்கங்கள். நம்ம பார்த்த அந்த ஆரோக்கிய பானங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளோட சில அன்றாட பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டா மட்டும்தான் இந்த ரிசல்ட் நிரந்தரமா இருக்கும். பானம் குடிக்கிறேன் ஆனா தொப்பை குறையலையேன்னு சொல்லாம இருக்க இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. 1. வெள்ளை சர்க்கரை, உங்கள் வயிற்றின் முதல் எதிரி.
அடிவயிற்று தொப்பைக்கும் சர்க்கரைக்கும் அப்படி ஒரு நெருங்கிய பந்தம். நீங்க வெள்ளை சர்க்கரை கலந்த ஸ்வீட்ஸோ காஃபியோ குடிக்கும்போது அது ரத்தத்துல சர்க்கரைய டக்குன்னு ஏத்தி உபரி எனர்ஜிய நேரா அடிவயித்துல கொண்டு போய் கொழுப்பா சேமிச்சிடும். உதாரணத்துக்கு, ஒரு ஓட்டை வாழியில தண்ணி பிடிச்சா எப்படி நிக்காதோ அப்படி நீங்க என்னதான் எக்ஸசைஸ் பண்ணினாலும் சர்க்கரை சாப்பிட்டா தொப்பை குறையாது. சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி கொஞ்சமா சேர்த்துக்க பழகுங்க. 2. உட்காரும் விதம், போஸ்டர், ஒரு சைலண்ட் எக்ஸசைஸ். நம்மள பல பேர் ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ உட்காரும்போது அப்படியே சோபாவில் சரிந்து கூன் போட்டு உட்காருவோம். அப்படி உட்காரும்போது நம்ம அடிவயிற்று தசைகள் எந்த வேலையும் செய்யாம தளர்ந்து போயிடும். இதனாலதான் அங்க சதை போடுது. டிப்ஸ்: உட்காரும்போது முதுகை நேரா நிமிர்த்தி வயிற்றை லேசா உள்ள இழுத்தபடி உட்கார்ந்து பாருங்க. இது உங்க வயிற்று தசைகளுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு பாசிவ் எக்ஸசைஸ். நிமிர்ந்து உட்கார்ந்தாலே உங்க வயிறு உள்ள போன மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். 3. சாப்பிட்ட உடனே குட்டி தூக்கம் வேண்டாம். மதியமோ இல்ல நைட்டோ சாப்பிட்ட உடனே அப்படியே போய் பெட்ல படுக்கிற பழக்கம் பல பேருக்கு இருக்கு. இதுதான் ஜீரணத்தை மந்தமாக்கி தொப்பையை உருவாக்குது. உதாரணத்துக்கு, ஒரு மிக்சியில ஜாமான் போட்டுட்டு ஓட்டாம அப்படியே வச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் நம்ம உடம்பும். சாப்பிட்ட அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வீட்டை சுற்றியோ இல்ல மொட்டை மாடியிலேயோ சும்மா மெதுவா நடங்க. இது உங்க குடலுக்கு ஒரு நல்ல அசைவை கொடுத்து ஜீரணத்தை ஈஸியாக்கும். தண்ணீர், உங்க உடம்பின் கிளீனிங் ஏஜென்ட். கொழுப்பை கரைக்கிறதுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு குறைந்தது 12 முதல் 15 கிளாஸ் தண்ணீர் கண்டிப்பா குடிக்கணும். ஏன் தெரியுமா? உங்க உடம்புல கரைந்த கொழுப்பை வெளியேற்றுற டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தண்ணீர் தான். போதிய அளவு தண்ணீர் குடிக்கலைன்னா கரைந்த கொழுப்பு வெளியேற முடியாம உடம்பிலேயே தேங்கிடும். கடைசியாக ஒரு சின்ன அட்வைஸ்: மாற்றம்ங்கிறது ஒரே நாள்ல மேஜிக் மாதிரி வராது. ஆனா முறையான முயற்சியும் விடாமுயற்சியும் இருந்தா உங்க உடம்பு உங்க பேச்சை கேட்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட ஆரம்பிங்க. ஆரோக்கியம் உங்க கையில். அடிவயிற்று தொப்பையை குறைக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு தண்டனை கிடையாதுங்க. அது உங்கள நீங்களே நேசிச்சு செய்ய போற ஒரு அழகான பயணம். நாம ஆசைப்படுற மாற்றங்கள் ஒரே ராத்திரியில நடந்துடாது. இதுக்கு தேவையானதெல்லாம் 2 விஷயம்தான். ஒன்னு, என்னால முடியுங்கிற உங்க மேல நீங்க வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்னொன்னு, ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய கொஞ்சம் பொறுமை. ஒரு சின்ன அட்வைஸ்: நான் சொன்ன இந்த 5 வழிகளையும் நீங்க இன்னைக்கே இப்பவே ஒட்டுமொத்தமா ஆரம்பிக்கணும்னு கட்டாயம் இல்ல. உதாரணத்துக்கு, இந்த வாரம் நான் அந்த நெல்லிக்காய் பானத்தை மட்டும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சின்னதா ஆரம்பிங்க. அப்புறம் மெதுமெதுவா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பின்னாடி பெரிய வெற்றியை தரும். ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப். இந்த தகவல்கள் உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இதை உங்களுடனே வச்சுக்காதீங்க. உங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற மத்த பெண்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மள மாதிரி பல பேர் இந்த தொப்பை பிரச்சனையால மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான எளிமையான ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சிக்க நம்ம ஹெல்தி கேஃபே தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் ஒரு தட்டு தட்டி வைங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இயற்கையோடு இணைந்து ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்வோம். நன்றி, வணக்கம்.